எல்லாரும் கத்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம தேசத்துல நடக்கிற அதிகபட்சமான ஒரு விஷயம் என்னன்னா கற்பழிப்பு. சோ இந்த கற்பழிப்புல இன்னைக்கு ரீசெண்டா நடக்கிற ஒரு காரியங்கள் இந்த டாக்டர் ரேப் பண்ண விஷயங்கள் அதிகமா பேசப்படுகிற ஒரு காரியமா இருக்கு. சோ இதை குறித்து ஆண்கள் ஒரு சைடு என்ன சொல்றாங்க, பெண்கள் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணா ஏன் இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு ஆண்கள் பேசுகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் தான் பாக்குற பார்வையை கரெக்டா பார்த்தா ஏன் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு பெண்கள் பேசுற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே குறித்து ஒரு காரியத்தை மாற்றம் இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இது. இந்த வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கிறது போல நம்மளுடைய இளமையில நம்மளுடைய வார்த்தையா இருக்கட்டும், கற்பா இருக்கட்டும், நடக்கையா இருக்கட்டும், ஆவியா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், ஒவ்வொன்றிலும் நம்ம அநேகருக்கு ஒரு உதாரணமா இருக்கணுமே அஞ்சி நான் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணுவேன், அவங்க பாக்குற விதம் கரெக்டா இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம நான் பாக்குற மாதிரி அவங்க ஏன் ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லாம அவங்க இப்படி இருக்காங்க அதனாலதான் இந்த தப்பு நடக்குது, இவங்களாலதான் இந்த தப்பு நடக்குதுன்னு சொல்ற இடத்துல நாம கிடையாது. வார்த்தையானது எல்லாருக்குமே பொதுவாதான் கொடுக்கப்பட்டிருக்கேன் அன்றி ஒரு இனத்தாருக்கோ இல்ல ஆண்களுக்கு மாற்றம்தான் பெண்களுக்கு மாற்றம் தான் கொடுக்கப்படல. இந்த வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கும் பொதுவானது. நம்ம யார் மேலையும் பழி போடாம முதல்ல நாமே சரி செய்து கொள்ளுவோம். நாம நடக்கையிலும் நம்மளுடைய அன்பிலும் கற்பிலும் வார்த்தையிலும் நாம கரெக்டா இருப்போமான்னு பார்த்து அதை நம்ம சரி செய்து நாம நம்மளுடைய வழியில ஒழுங்கா நடப்போம். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Amen.